பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களெல்லாம் கண்மனை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி மீண்டும் என்னுடைய வாழ்விலே இன்னொரு பரிசுத்த நாளை காணவும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்மை தொழுது கொள்ள முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனை நான் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேதம், உடைய வார்த்தைகள் அனைத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரை உடைய பிரசனம் எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 17ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 311ஆம் பாமாலை, சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாமாலையோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன், ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். உச்ச மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் ஆர்ப்ப குப்பை என்று எண்ணி வெறுப்பேனே முற்றிலும். நெஞ்சமே உன் மேன்மை என்ன, வாரும் செல்வம் நோக்கி பார், மோட்ச நன்மை தேடிக்கொள்ளு, உன் சுதந்திரத்தை கார். கொஞ்ச வேலைக்குள் பறந்து அண்டை சேருவார், தேவதூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்மத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 149ஆம் கீர்த்தனை. பரனே திரு கடைக்கண் பாராயோ, எந்தன் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பரனி திருக்கடைக்கண் பாராயோ, எந்தன் பாவத்துயரனை தீராயோ. பரனே 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 பரனே. திறமில்லாதே என்னை முனையாமல் நான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமோ. திறமில்லாதே என்னை முனையாமல் நான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமோ. பரனே 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 பரனே. மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமோ. மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமோ. பரனே 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 பரனே.
அருள் செய் இப்போது உனதடிமை குன்னை அன்றி கதிகேது அடியனுக்கு அருள் செய் இப்போது உந்தன் அடிமை குன்னை அன்றி கதிகேது பாரனே 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 நாயகவானன் பாட்டுக்கென்றேன் மேன்மையான தையவை காட்டே வேத நாயகவானன் பாட்டுக்கென்றேன் மேன்மையான தையவை காட்டே பாரனே திருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவத்துயரனை தீராயோ பாரனே 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 பாரனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்த கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த காலை தியானத்திலே நீங்களும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கடவுளுடைய மக்களின் சாட்சி. கடவுளுடைய மக்களின் சாட்சி, ஆங்கிலத்தில் Witness of the people of God. Witness of the people of God. இந்த ஞாயிறு இறை மக்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. லைட்டி சண்டேவாக அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடங்கள், முதல் பாடமாக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 வரை. இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. மூன்றாம் பாடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 15. நான்காம் பாடமாக பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் ஞாயிறு. இறை மக்கள் என்ற சொல் சமீப காலமாக லேட்டி என்ற ஆங்கில சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களாக என்றும் இறையில் கல்வி பயிலாது ஆயர் அல்லாத மக்களை இறைத்து ஆணுடைய ஊழியத்திலே இணைக்கப்பட்டு ஆண்டுடைய பணியை சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. எரேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே
எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கற்பிக்கிறபடி காரியங்களை செய்யுங்கள், அப்போது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற திறமைகள், தாளந்துகளை நாம் பயன்படுத்தி கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் சான்று பகிர்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே லேட்டி சண்டே என்றால் அபிஷேகம் பண்ணப்படாத மக்களின் ஊழியம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். திருமறை என்பது சாட்சிகளின் புத்தகம். திருமறை புத்தகம் அநேக சாட்சிகள் கொண்ட ஒரு புத்தகம் மற்றும் கடவுளை பற்றிய மக்களின் சாட்சி, கடவுளின் தன்மையை நாம் திருமறையிலே நாம் பார்க்கலாம். அநேக பக்தருடைய சாட்சிகளை நாம் திருமறை புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். சாட்சி பகிர்தல் என்பது ஒவ்வொரு தனி நபருடைய பொறுப்பாகும். ஏனென்றால் இதை செய்யவே நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் கட்டளை என்னவென்று நாம் பார்க்கும்போது, உலகம் முழுவதும் கடவுளின் அன்பை அறிவிக்கவும் சாட்சி கொடுக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்துள்ளார். கடவுளின் வல்லமையான செயல்களுக்கு சாட்சிகளாய் இருக்க இஸ்ரவேல் மக்களை கடவுளின் பிள்ளைகளாக ஆண்டவர் தெரிவு செய்திருக்கின்றார். ஆகவே சாட்சி பகிர்வது என்றால் இது என்னுடைய பணி அல்ல, மற்றவருடைய பணி என்று நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இது அனைத்து கடவுளின் பிள்ளைகளின் பணி, பொறுப்பு என்று நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய அன்பை அறிக்கவும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட புரிதலோடு இந்நாளின் தலைப்பை நாம் தியானிப்போம். முதலாவதாக, சாட்சி இணங்குவதற்காக அல்ல, ஆனால் கடவுளின் மகிமைக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். கடவுளுக்காக சான்று சாட்சி பகரும் பெரிய கடமை இறை மக்களுக்கு உண்டு. ஆகவே ஒவ்வொரு இறை மனிதனும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்பது கடமை என்பதை உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வாசிக்க தெரிந்து கொண்ட திருமறை பாடும் தானியேல் 3ஆம் அதிகாரம் நாம் வாசித்து பார்ப்போமேயானால், ஷேட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
ஆண்டவருக்காக சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். பாபிலோன் மன்னன் அங்கே மக்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அந்த கட்டளை என்னவென்று நாம் பார்ப்போமேயானால், ஒரு மாபெரும் பொற்சிலையை பண்ணுவித்து அனைத்து மக்களும் அதை ஆராதிக்க வேண்டும், ராஜாவை வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் மறுதலித்தார்கள், கீழ்ப்படியவில்லை. ஷேட்ராக் மற்றும் அவருடைய நண்பர்கள் ராஜாவுடைய வார்த்தைக்கு இணங்க வேண்டுமா வேண்டாமா என்று தயங்கவில்லை. அவர்கள் வாழ்க்கையின் மூலம் சாட்சி பகிர்ந்து யாவே தவிர மற்ற எந்த கடவுளையும் எந்த சிலையையும் நாங்கள் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்று மிக தைரியமாக அவர்கள் சொல்வதை 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று மிக தைரியமாக அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். எங்கள் தேவனாகிய யாவே தவிர வேறு எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தைரியமாக எடுத்து சொல்கிறார்கள். அவர்கள் சோதனைக்கும் கவர்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மிக தைரியமாக ராஜாவின் கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில், சாட்சி என்பது ஒரு வித்தியாசமாகவும் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வது தான் சாட்சி என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். To be different and to have complete trust on God. தீமைக்கு இல்லை என்று சொல்லுவதும், மனம் தைரியம் கொண்டவளாக, மன வலிமை கொண்டவளாக, மன உறுதியோடு அவர்கள் பதில் அளிப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 வரை, 8 12 வரை நாம் இங்கே பார்ப்பது என்னவெனில், சாதாக்கும் அவருடைய நண்பர்களும் உறுதியாக சான்று பகிர்தலினாலே குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அரசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்களை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார், அவர் எங்களை அக்னியிலிருந்து தப்புவித்தாலும் தப்புவிக்க இல்லாமல் போனாலும் சிலையை வணங்க மாட்டோம் என்று கடவுள் பேரில் உள்ள உறுதியான சான்றை இங்கே அவர்கள் பகிர்கிறார்கள். ஆகவே அவர்கள் வணங்காததினாலே தண்டனையின் உச்சநிலை அறிவிக்கப்படுகிறது.
சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கின்றார். உறுதியான சான்றின் நிமித்தமாக அங்கே அற்புதம் நடைபெறுகின்றது. ஆகிய ஷாட்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அவருடைய கைகளை கட்டி அந்த சூளையிலே போடுகிறார்கள், எரிகிற சூளையிலே போடுகிறார்கள். ராஜா திகில் அடைகிறான், இறை மக்களை விடுதலை செய்கிறான். ராஜா அறிக்கை செய்கிறான், ஷாட்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஆகியோர் வழிபடும் கடவுள் தான் உண்மையுள்ள ஒரே கடவுள் என்று அறிக்கை செய்கிறார். ஆகிய 3 பேரும் திட நம்பிக்கையாக உறுதியான சான்று பகிர்தலே மேன்மை அடைகிறார்கள். ஆகிய அவருடைய கடவுள் உண்மையுள்ள கடவுள் என்று ராஜா அறிக்கை செய்வதை இங்கே பார்க்கின்றோம். ஆகிய ஷாட்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனம் தைரியம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தார். இரண்டாவதாக, சாட்சி என்பது விசுவாசத்தில் மேம்பாடு என்று பொருள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம் பார்ப்பது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தில் கலாத்தியா மற்றும் பெர்கிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அங்கிருக்கின்ற சீடர்களை அவர் பலப்படுத்துகின்றார், அவளை உற்சாகப்படுத்துகின்றார். ஆணுடைய விசுவாசத்திலே அவளை பலப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆகிய அவருடைய விசுவாசத்தை வலுப்படுத்தவும் கடவுளுடைய வார்த்தையில் மேம்படுத்தவும் சாட்சி அளிப்பதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளதாக இருக்க அவளுக்கு உற்சாகப்படுத்துகின்றார். அவர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 28 வரை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பக்தனை பார்க்கின்றோம். அப்போலோ என்கிற ஒரு பக்தன், அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவன். கிறிஸ்துவை குறித்து ஆவில் அனல் பொங்கி வழியும் அறிவுக்கு உற்சாகமாய் சான்று பகிர்ந்தான். ஆண்டுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக அவன் செய்து வந்திருக்கின்றான். கடவுள் விசுவாசிகளுக்கு அளித்த மிகப்பெரிய பணி சாட்சி பகிர்வது, நற்செய்தியை அறிவிப்பதும் அப்போலோ நன்கு அறிந்திருக்கின்றான். ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும், நற்செய்தி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை அப்போலோ இங்கே நன்றாக அறிந்திருக்கின்றார். அதனால்தான் அப்போலோ கடவுள் மற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தனக்கு தெரிந்ததை பறைசாற்றி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று ஆண்டுடைய வார்த்தையை நற்செய்தியை அவன் பகிர்ந்திருக்கின்றான். அக்விலா மற்றும் பிரிசில்லா விடமிருந்து பெறப்பட்ட பிரசங்கம் மற்றும் போதனைகளால் நல்ல ஒரு போதகராக ஆணுடைய திருப்பணியை அப்போலோ இங்கே செய்திருக்கின்றார். அக்விலா மற்றும் பிரிசில்லா அவருடைய ஊழியத்தில் கலந்து கொண்டு அப்போலோவை ஊக்குவித்து இருக்கிறார்கள். ஆக இந்த அப்போலோ
ஆண்டுடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டுக்கு சாட்சியாக பகிர்ந்தவன். ஆக போகும் இடமெல்லாம் ஆண்டுடைய பணியை அவன் செய்திருக்கின்றான். ஆண்டுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றான். அவருடைய ஊழியத்தை அக்விலாவும் பிரிசில்லாவும் ஆதரித்ததாக நாம் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கடவுளுடைய மக்களின் சாட்சி உயிருக்கு ஆபத்தான அழைப்பை ஏற்றுக்கொள்கிறது. கடவுளுடைய மக்களின் சாட்சி உயிருக்கு ஆபத்துக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்து 70 பேரை அவர் தெரிந்து கொள்கின்றார். 2 பேராக அவளை பிரித்து போதிக்கவும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு சாட்சி அளிக்கவும் ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓய்நாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசு சுவாமி இந்த 70 பேரை அனுப்புகின்றார். ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் அவர்களை அனுப்புகின்றார். எங்கு அனுப்புகிறார் என்று பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன். நீங்கள் ஊழியத்திற்காக போகும் இடம் ஓநாய்களுக்குள்ளே நீங்கள் போகப் போகிறீர்கள். அப்படி என்றால் அப்படிப்பட்ட மனம் கொண்ட மக்கள் மத்தியிலே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். ஓநாய்கள் போல குணம் கொண்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய போகிறீர்கள். ஆகவே சீடர்களுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை சொல்லி அவளை அனுப்புகின்றார். அவர்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகளை ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக சொல்லுகின்றார். சாட்சி அளிக்கும் பணியில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை இயேசு சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். பணப்பை கொண்டு போகாதீர்கள், சாமான் பையும் கொண்டு போகாதீர்கள், பாதரட்சிகளையும் கொண்டு போக கூடாதீர்கள், மற்றவர்களை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டாம், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். 2 பேராக ஆண்டவர் பிரித்து அனுப்புகின்றார். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கும்படியாக, ஒருவருக்கொருவர் தாங்கும்படியாக ஆண்டவர் 2 பேராக பிரித்து அனுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கடவுளை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளுக்காக சார்ந்து வாழவும் வழிமுறைகளை எடுத்து சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். கடவுளை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபைக்காக நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சில வழிமுறைகளை சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்புகின்றார். அது மட்டுமில்லாமல் ஆண்டவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார். பிசாசுகளை விரட்டுவதற்கும் குணப்படுத்துவதற்கும் ஆண்டவர் அவளுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுத்து அனுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த 70 பேர் ஊழியத்துக்கு சென்று மீண்டுமாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 17ஆம் வசனம்,
பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விளங்குகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலை தருகின்றார், சக்தியை தருகின்றார், பலத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே சீடர்கள் நற்செய்தி அறிவிக்கவும் கடவுளின் மகிமைக்காகவும் உயிரை பணயம் வைக்க அழைக்கப்பட்டனர். விரோதிகள் மத்தியிலே, ஓநாய்கள் மனம் கொண்டவர்கள் மத்தியிலே ஆணுடைய அழைப்பை ஏற்று ஊழியம் செய்ய ஆண்டவர் அவளை அழைக்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் அழைப்பிற்கு உண்மையாக இருப்பதும் எப்போதும் இதயத்தையும் மகிழ்ச்சியும் நிரப்புகிறது. ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, சாட்சி பகர வேண்டும். இறை மக்கள் சாட்சி பகர வேண்டும். தானியேல், மேஷக், ஆபேத்நேகோ தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். இக்கட்டான சூழ்நிலைகளும் ஆண்டவர் மீது விசுவாசத்தை, நம்பிக்கை விட்டு பின்வாங்கி போகாமல் தைரியமாக யாவை தவிர எந்த கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மிக தைரியமாக எடுத்து சொன்னார். அப்போலோ தைரியமாக ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்தான். ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். 70 சீடர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வல்லமையாக சென்றார்கள். ஆண்டுடைய பணியை சென்றார்கள். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாங்கள் இருப்போம் என்று தைரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினத்தை இந்த வார்த்தை செய்தியை கேட்டுக் கொடுக்கின்ற நாம் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம்? கஷ்டங்கள், துக்கங்கள் வருகின்ற நேரங்களிலே ஆண்டவருக்காக நாம் சாட்சிகளாக வாழ்கின்றோமாம்? சாட்சி பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை நாம் கடைபிடித்து வருகிறோமா என்று சிந்தித்து பார்த்து நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக ஜீவிப்போம், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 217 கீர்த்தனை, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற கீர்த்தனை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பொரு ஞானம் பரவலமே கழிகின்ற விசுவாசம் இவைகளெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்று
அறிவிப்புகள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள்: இன்று 4ஆம் தேதி மாஸ்டர் ஜே ஃபைட்ஸ் கிப்சன், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் செலின் கமலேசன், 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேரி செலினாம், டாக்டர் உமாகாந்த், 7ஆம் தேதி மிஸ்டர் பால்ராஜ் சாமுவேல், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் தேவ செல்வக்கனி டேவிட், மிஸ்ஸஸ் வஸ்திபாய் பிரபாகரன், மிஸ்ஸஸ் செசிலியா ஜாஸ்மின் ஜபகுமாரி, 9ஆம் தேதி மிஸ் ஜெஸ்டின் ஜெனித்ராம், மிஸ்டர் ஜி மோசஸ் கிறிஸ்வின், மிஸ்ஸஸ் அனிதா இன்பகுமார், மிஸ்ஸஸ் அனு டார்த்தி. 10ஆம் தேதி டாக்டர் பிரியா ஜபக்கனி, மிஸ்ஸஸ் ஃபிலிஷியா ஆல்பர்ட், மிஸ் ஏ ஜெனிஃபர், மாஸ்டர் சி இவன் லெனார்ட். பிறந்த நாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுமாக வருகின்ற வாரத்தில் திருமண நாட்களை காண இருப்பவர்கள்: வருகின்ற இன்று 4ஆம் தேதி மிஸ்டர் தாமஸ் வேதக்கன் அண்ட் மிஸ்ஸஸ் கிருபாகனி லூசி தாமஸ், 9ஆம் தேதி இன்ஜினியர் ஜே பெனடிக்ட் ஜான்சன் அண்ட் மிஸ்ஸஸ் டேஃபின் பெர்சிஸ் மதுரா. திருமண நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். வயதான பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சுகவீனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பாக கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் மரித்து போனவர்களை நினைவு கூறுவோம். பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெற்று வீடு திரும்ப நாம் நம்முடைய ஜெபங்களிலே அவளை நினைவு கூறுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக துவக்கம் முதல் இம்மட்டுமாக தெய்வீக பிரசனம் எங்களோடு இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் தலைமையேற்று நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பிரசனத்தை உணரும்படியாகவும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை செய்தீரே சுவாமி, நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, கடவுளின் மக்களின் சாட்சி என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உடைய அன்பை அறிவிக்கவும் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. சாட்சி பகிர்தல் என்பது இது என்னுடைய பணி அல்ல, மற்றவருடைய பணி என்று நாம் அசட்டை பண்ணாமல், இது அனைத்து கடவுளின் பிள்ளைகளின் பணி என்று நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி பகர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆம் ஆண்டவரே, ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே எவ்விதமாக சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. சூழ்நிலைகள் தமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாச நம்பிக்கை விட்டு பின்வாங்கி போகாமல், கடவுள் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்க போனாமலும் நாங்கள் கடவுள் பேரில் நம்பிக்கையாக இருப்போம் என்று சாட்சி பகிர்வதை நாங்கள் கேட்டோம் சுவாமி. நன்றி செலுத்துகின்றோம். எரிகின்ற சூளையிலே அந்த 3 பேரையும் போட்டாலும்
அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக அங்கே வாழ்கின்றார். ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறதை ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ராஜா அவர் விசுவாசத்தை கண்டு ஷாடாக் மேஷாக் ஆபேத் நோகவுடைய கடவுள் உண்மையிலவர் என்பதை அறிக்கை செய்கின்றார். உயிருக்கு போராடுகின்ற நேரத்திலும் ஆண்டுக்காக சாட்சி பகிர்ந்தார். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்த அப்போலோ ஆண்டுடைய அன்பை அறிக்கை செய்தான், சாட்சியை பகிர்ந்து கொண்டான். தான் போகும் இடமெல்லாம் ஊழியத்து நிமித்தமாக விசுவாசிகளை ஊக்குவித்தான், விசுவாசத்திலே பலப்படுத்தினான், ஆண்டுடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினான், ஆண்டிற்காக சாட்சியாக வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவானவர் 70 சீடர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்காக அவரை தகுதிப்படுத்தி அனுப்புகின்றார். ஊழியத்திற்கான வழிமுறைகளை சொல்லி அவளுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார். நீங்கள் ஊழியம் செய்கின்ற இடம் இக்கட்டான சூழ்நிலைகள், கடினமான மக்களை எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் உயிருக்கு நீங்கள் பணம் வைத்து ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவரை அனுப்புகின்றார். ஆண்டுடைய அன்பை அறிவித்தார்கள், ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்களும் எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உண்மையிலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து வாழவும், ஆண்டவரே நாங்கள் சாட்சி பகிர்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த நாளின் செய்தி அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய சுவாமி. வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காணிக்க நாங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையினாலும் இறுக்கத்தினாலும் இன்னொரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய சுகம் ஜீவன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட்டிக் கொடும் சுவாமி. அவனுமாக வருகின்ற வார்த்தை திரும்ப நாட்களை காண இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளையுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் போதுமானவராக மட்டுமாக ஆசீர்வதிய சுவாமி. இனி வருகின்ற நாட்களிலும் கூட ஆண்டவர் தாமே துணையாக இருந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொடும். இந்த புதிய வருடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும் சுவாமி. விசேஷ வண்ணமாக திருச்சபைக்காக திருச்சபைக்கான அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இம்மட்டமாக நீர் ஆசீர்வதித்து காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பங்களில் இருக்கிற வயதான பெற்றோர்களை நான் நினைவு கூறுகின்றோம். நாட்களை வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடு சுவாமி. சுகவீனமுள்ளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம். விசேஷமாக டேனியல் ராஜ்குமார் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரால் ஏற்பட்டிருந்த சுகவீனத்திற்காக நாங்கள் வருதுகின்றோம். தற்போது வீட்டில் இருந்து ஆண்டவரே அவர்கள் சுகம் பெற்று வருகிறார் சுவாமி. உடைய காயப்பட்ட கரத்தினால் நீர்த்தாமை அவர் தொட்டு ஆண்டவரை பலவீனத்தை நீக்கி பரிபூர்ணமான சுகத்தை தந்து தொடர்ந்து சாட்சியாக ஜீவிக்கவும் தன்னுடைய பணிகளுக்கு செல்ல கர்த்தர் தாமே கிருபை செய்ய சுவாமி. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோய்க்காக நான் ஜெபிக்கின்ற சுவாமி. வெகு சீக்கிரத்தில் இந்த தொற்று நோய் நீக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக்கொள்கிறோம். உயிர்ந்த மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஆறுதல் தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை மறைத்தாரும். எழுத்திருச்சபை சார்ந்த மக்களும் ஆண்டவர் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். காயப்பட்ட கருத்தால் தொட்டு ஆண்டவரே இந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர்களுக்கு முழுமையான விடுதலை தந்து சுகம் தந்து தொடர்ந்து சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. இந்த நாட்டிற்காக மாநிலத்திற்காக நாட்டை ஆட்சி செய்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவருடைய பக்தியிலே நாட்டை மாநிலத்தை சமாதான முறையில் வழிநடத்த கர்த்தத்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக்கொள்ளும். என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கின்றோம். பேராயருக்காக பொறுப்பாளர்களுக்காக ஆயிரமார்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஆசீர்வதி சுவாமி. அடியன் குடும்பத்தையும் மட்டுமாக நீர் ஆசீர்வதித்ததற்கு சுவாமி நன்றி. அவனமாக ஜானுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் கூட உடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவனை ஆசீர்வாதம் கர்த்தர் கூட்டிக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டிக்கொள்வது சுவாமி. மீண்டுமாக அனைவரும் தாழ்த்துகின்றோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.